இப்போ இந்த இன்ஸ்டாகிராமை திறந்தாலும் சரி, யூடியூப்பை திறந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கை திறந்தாலும் சரி, முருகனை வந்து தோளில் போட்டு வச்சு கொஞ்சுறது, முருகரை வந்து இப்படி கையில் பிடிச்சி பேசுறது, நிறைய வீடியோஸ் போயிட்டு இருக்கே சார். இதை பற்றி உங்கள் கண்ணோட்டம் என்ன? சார் ஆக்சுவலாக வந்து என்கிட்ட இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார். கோயிலில் போய் நம்ம செல்ஃபி முருகரை வச்சு வீடியோ போடுறது, முருகர் பின்னாடி நின்று ரீல்ஸ் போடுறது, முருகர் பாட்டு, இது எல்லாமே ஒரு விதமான பக்திங்க சார். இந்த பக்தியை குறை சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு எந்த சக்தியும் கிடையாதுங்க சார். அது ஒரு பக்திங்க சார். இதுக்கு முன்னாடி அங்கப்பிரவேசனம் பண்ணி பக்தியை காட்டினாங்க, நாக்கில் சூடம் ஏற்றி பக்தியை காட்டினாங்க, கையில் சூடத்தை ஏற்றி பக்தியை காட்டினாங்க, அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் வேல் கூத்துனாங்க. இப்படி ஒவ்வொரு காலத்திலும் ஒரு பக்தி வருவாங்க சார். இப்போ நவீன யுகம்னால நீங்கள் சோஷியல் மீடியாவில் முருகர் பாட்டு போட்டு ரீல்ஸ் போடுறதோ, இல்லை காலையிலேருந்து இப்போ ஒரு சில பேர்லாம் சொன்னாங்க, அது எப்படிங்க எழுந்து முருகனை கும்புறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வீடியோ போடுறாங்களாங்க, இதெல்லாம் சஷ்டி விரதம் அப்போ நான் விரதம் இருந்தேன் பார்த்தீங்கன்னான்றப்போ என்னை பற்றி கேட்குறவங்க நான் சொன்னேன், ஐயா அவங்க என்னவா பண்ணிட்டு போகிறாங்க, உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க அப்படி போறதுனால உங்களுக்கு என்ன தனிப்பட்ட பாதிப்புன்னா சொல்லுங்க, நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது இங்க யாரோட பக்தி யாரு கிண்டல் பண்ணவே கூடாதுங்க சார்.